இறப்புக்குப் பிறகு ஆன்மா எங்கே செல்லும் என்பது குறித்து பகவத்கீதை மிகத் தெளிவான மற்றும் ஆழமான தத்துவத்தை விளக்குகிறது. பகவத்கீதையின்படி மரணம் என்பது முடிவல்ல, அது ஆன்மாவின் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்குச் செல்லும் ஒரு மாற்றம், டிரான்சிஷன் மட்டுமே. ஆன்மாவைப் பற்றியும் அதன் பயணம் பற்றியும் பகவத்கீதை கூறுவது: 1. ஆன்மா அழிவற்றது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுவது போல, உடல்தான் இறக்கிறதே தவிர ஆன்மா ஒருபோதும் இறப்பது இல்லை. நெருப்பு அதைச் சுட முடியாது, தண்ணீர் அதை நனைக்க முடியாது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருவ்ணாதி நருஹபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானியன்யானி சம்யாதி நவானி தேஹி. இறப்பு என்பது ஆன்மா தனது பழைய அல்லது பயனற்ற உடலை நீக்கிவிட்டு புதிய உடலை ஏற்றுக்கொள்வதாகும். ஒரு மனிதன் பழைய ஆடைகளை களைந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிவது போல ஆன்மா புதிய உடலை அடைகிறது. ஒருவர் செய்த கர்மா, செயல்கள் மற்றும் இறக்கும் தருவாயில் அவரது மனநிலை, இறுதி எண்ணம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டே ஆன்மாவின் அடுத்த பயணம் அமைகிறது. மனிதன் தன் வாழ்நாளில் செய்த செயல்கள், ஆசைகள் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப மீண்டும் பூமிக்கு வந்து புதிய பிறவி, மனிதனாகவோ விலங்காகவோ அல்லது தாவரங்களாகவோ எடுக்கிறது. சொர்க்கம், நரகம். நல்ல காரியங்களை செய்தவர்கள் தங்களின் நற்பயன்களை அனுபவிக்க உயர் உலகங்களுக்கும், சொர்க்கம், தீய செயல்களைச் செய்தவர்கள் தண்டனைகளை அனுபவிக்க கீழ் உலகங்களுக்கும், நரகம் செல்கின்றனர். தண்டனை அல்லது இன்பம் முடிந்த பிறகு மீண்டும் பூமிக்கு வந்து பிறக்க நேரிடும். முக்தி அல்லது மோட்சம், இறுதிப் பயணம். ஒருவர் தனது ஆசைகள், பற்றுகள் அனைத்தையும் கடந்து முழுமையான பக்தி மற்றும் ஞானத்துடன் இறைவனை அடையும் போது அவர் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற இந்த முடிவில்லா சுழற்சியிலிருந்து, சம்சாரம், விடுபடுகிறார். அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய உலகத்தை, வைகுண்டம், மோட்சம் அடைகின்றன. அங்கிருந்து அவை பூமிக்கு திரும்புவதில்லை. சுருக்கமாக, ஆன்மா எங்கே செல்லும் என்பது அவர்கள் வாழும் வாழ்க்கை மற்றும் செய்யும் செயல்களைப் பொறுத்தது. ஆன்மீக விழிப்புணர்வுடன் நல்லறங்களைச் செய்து இறைவனை அடையும் ஆன்மாக்கள் முக்தி பெறுகின்றன. ஆசைகளோடும் பற்றுகளோடும் வாழும் ஆன்மாக்கள் மீண்டும் கருவை அடைந்து பிறக்கின்றன.